நம்ம தமிழகத்தில் மோஸ்ட்டாக மக்கள் பார்த்தீங்கன்னா அதிகமாக பிரச்சனை ஒரு சண்டை வரது வந்து ஜாதி மதம் இந்த மாதிரி பிரச்சனைகளை பல தடவை வந்திருக்கு. ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா அப்பயே தீர்வு கண்டுபிடிச்சிருக்காங்க. அப்படி இல்லைன்னா அதை அப்படியே முழுசோடு விட்டுட்டு இருப்பாங்க. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளை வழிநடத்தக்கூடிய அரசியல்வாதிகள் பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய பிரச்சனை பார்த்தீங்கன்னா கையில் எடுத்து அதை பார்த்தீங்கன்னா 2 வாரத்துக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஓட்டிக்கிட்டு இருக்காங்க. அதாவது என்னென்னா மொழி. இந்த ஒரு மொழி பிரச்சனையால் பார்த்தீங்கன்னா எல்லா அரசியல்வாதிகளும் பார்த்தீங்கன்னா இப்போ ஒன்று சேர்ந்து பல சண்டையில் ஒரு பக்கம் போட்டுக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு மாற்றி மாற்றி சண்டை போட்டிருக்காங்க. அதாவது என்னென்னு நான் உங்களுக்கு இன்னும் டீப்பாக சொல்கிறேன். பொதுமக்கள் எல்லாரும் வேடிக்கை பார்க்குற அளவுக்கு பார்த்தீங்கன்னா அரசியல்வாதிகள் பார்த்தீங்கன்னா சண்டை போட்டிருக்காங்க. நம்மளை வழி நடத்துகிற அரசியல்வாதிகளே இந்த மாதிரி சண்டை போடலாமான்னு பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய பிரச்சனை பார்த்தீங்கன்னா ஆரம்பிச்சிருக்கு. அதாவது பார்த்தீங்கன்னா மும்மொழி கொள்கை. அதாவது பார்த்தீங்கன்னா முக்கியமான மொழி தமிழ், ஆங்கிலம், ஹிந்தி கற்றுக்கணும்னு பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் போராடுறாங்க. இன்னொரு பக்கம் என்னென்னா தமிழ் மட்டும் போதும், ஆங்கிலம் ஓரலாக தெரிஞ்சால் போதும், ஸோ மற்றபடி ஹிந்திலாம் தேவையில்லைன்னு இன்னொரு பக்கம் போட்டு போகிறாங்க. இதெல்லாம் தெரிஞ்சுமா சந்திர டாக்ஸை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு வீடியோக்கு லைக் கொடுத்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்கள்.